ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் குக் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு இல்லாமல் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லிக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். அப்படியே இந்த இட்லியில் மேலே அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு இந்த இட்லியோடு இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு இல்லாமல் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குக்கரில் 3 தக்காளி, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பெரிய வெங்காயம் 1 எல்லாமே அப்படி சேர்த்துருங்க. பூசணிக்காய் 1 துண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், ஒரு 3 டம்ளர் தண்ணி. இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிய வச்சுட்டு ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக இல்லை. இங்கே பாருங்கள், ஜாரில் அள்ளி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே பல்சு மோடில் 3 சுற்று தான். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பிறகு ஒரு வரமிளகாய், தக்காளி 1 நார்மல் சைஸு. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஒரு 7-8 பூண்டு பல் தோல் நீக்கி அப்படியே தட்டி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம். கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வர்ற மாதிரி பெருங்காயத்தூள். இங்கே பாருங்கள், வேக வச்ச தண்ணி இருக்குது. சின்ன வெங்காயத்தை அப்படியே எடுத்துகிட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். நம்ம அதில் அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த சாம்பாருக்கு தகுந்த கல் உப்பு. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். கடலை மாவு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் திக்காகிடும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, பச்சை வாசனை போகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுது. கடலை மாவு சேர்த்துக்கிறதால நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அரைச்சிருக்கிற விழுதையை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதி வரட்டும்.
நம்ம இறக்கிடலாம். நல்லாவே காரம் இருக்குது, உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ரெடி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம், வேண்டான்னா நிறுத்திட்டு லெமன் ஜூஸ் இருந்தால் 2 டீஸ்பூன் விட்டுடுங்க. ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி. சூடாக இட்லி மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே வாசனையாக இருக்குது. நல்லா லைட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அப்படியே மேலே செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.